மாவுல குட்டி குட்டியா கொலக்கட்டை பண்ணிக்கலாம். உப்பு போட்டு தண்ணி சேர்த்து கனையும். நம்ம பெசட் வந்த மாவை குட்டி குட்டியா கொலக்கட்டை பண்ணியாச்சு. இப்போ பாத்திரம் வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பெசஞ்சு வச்ச மாவுல கொஞ்சம் எடுத்து தண்ணியில கட்டிக்கலாம். இந்த வெள்ளத்தை தண்ணி இதை நல்லா கடிச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கொலக்கட்டையை எடுத்து போட போறோம். இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பருப்பு நம்ம துருவன தேங்காய் வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். பால் கொலக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ ஜாலியா சாப்பிட்றா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.